மதிப்பிற்குரிய எடப்பாடி ராமசாமி அவர்களே, சற்று முன்பு நீங்கள் சோஷியல் மீடியாவில் பேசியதை நான் கேட்டேன். எதுக்கு பேசணுன்னு தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுச்சு. பட் இருந்தாலும் நான் ரொம்ப நேரம் யோசித்து பார்த்துட்டு தான் அது நான் வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் சொல்கிறீங்க, எம்ஜிஆர் இருக்கும் வரை அவரை எவராலும் ஜெயிக்க முடியவில்லை. எம்ஜிஆர் இருக்கும் வரை அவரை எவராலும் ஜெயிக்க முடியவில்லை என்று நீங்கள் பேசினீர்கள். ஆமாம், என்று பேசினீர்கள் எடப்பாடி அவர்களே. எம்ஜிஆரை எந்த காலத்திலும் இந்த உலகத்தில் எம்ஜிஆர் எந்த காலத்திலும் சரி எவராலையும் சரி ஜெயிக்க முடியாது. புரியுதுங்களா? அவர் இருக்கிறாரு, இருந்து கொண்டே இருப்பார். காலத்தை வென்றவர் அவர் என்று தோற்றார்? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்று தோற்றார்? நீங்கள் அப்படி பேசக்கூடாது. நீங்கள் பேசுங்க, அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க, சரி பேசுங்க. பட் எம்ஜிஆர் எந்த காலத்திலும் எவரிடமும் தோற்றவர் அல்ல. அவர் இருக்கும் வரை அவரை எவராலும் ஜெயிக்க முடியவில்லை. இப்போ மட்டும் ஜெயிச்சுடுவீங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். உலகம் அது கல்கி வருவாங்கன்றாங்க, இயேசுநாதர் வருவாங்கன்றாங்க, அந்தி கிறிஸ்து வருவாங்க. யார் வந்தாலும் எம்ஜிஆர் அவர்களை தோற்கடிக்க முடியாது. காரணம் என்னவென்றால் அவர் காலத்தை வென்றவர். காலத்தை வென்றவருங்க. புரியுதுங்களா? அவர் என்னைக்குங்க தோற்று போனார்? என்னைக்குங்க தோற்று போனார்? அவர் எப்பொழுதுமே ஜெயித்து கொண்டிருப்பார். சாரி, நான் எதாவது பேசுகிறதா தப்பாக நினச்சிக்காதீங்க. எனிவே, தயவு செஞ்சு எந்த மேடையிலையும் அவர் இருக்கும் வரை அவர் இருந்திருந்தால் வேண்டாம். புரியுதுங்களா? அவர் ஜெயித்தவர், அவரை பற்றி பேசுங்க. உலகத்தில் நான் சொல்கிறேன், அதான் இயேசுநாதர் ஆகட்டும், அந்தி கிறிஸ்து ஆகட்டும், இல்லை கல்கி ஆகட்டும், யார் வந்தாலும் அவரை ஜெயிக்க முடியாது. சாரி, நான் எதாவது தப்பாக பேசுகிறேன் மனுஷருங்க.